ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? ரொம்ப நாளுக்கு அப்புறமா இப்போ தான் போட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு மீன் வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. உருட்டாம்பாறை மீன், அதுக்கப்புறம் காணாங்கழுத்தி வாங்கியிருந்தேன். எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொசுருக்கு கொஞ்சோன்னு இறால் போடுங்கக்கா அப்படின்னு சொன்னேன். ஆனத்துக்கு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு அதையுமே போட்டாங்க. க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். கேஸ் ஆஃபீஸில் ஒரு வேலை இருந்துச்சு. ஸோ அதனால் மார்னிங்கே பசங்களுக்கு லஞ்சு செய்யும்போது எனக்குமே சேர்த்து செஞ்சுட்டேன். காய்கறி ஆனம் எல்லா காய்கறியும் போட்டு சூப்பராக வச்சுருந்தேன். ஷைடிஸ் வந்து இறால் சாப்பீஸ் தான் வந்து பண்ணியிருந்தேன். பசங்களுக்கும் கொடுத்து விட்டுட்டு எனக்கும் அதையே வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ். கேஸ் ஆஃபீஸ்லையுமே போன வேலை வந்து முடியலை. ஸோ நாளைக்கு வர சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே வர வழியில் மாம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து செந்தூர மாம்பழம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இங்கே பொய்யூர் அக்கா வந்து நம்ம வீட்டு முனையில் விற்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட வாங்கிட்டு வந்தேன். இந்த குட்டி மாம்பழம், இது பேர் வந்து காலப்பாடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ குட்டி குட்டியாக இருந்துச்சு. ரூஹி பார்த்தா குச்சியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக ஒரு 3 மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த மாம்பழம் அவ்வளோக்கா டேஸ்ட் இருக்காதுன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. இது வந்து பங்கனப்பள்ளி 1.5 கிலோ 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். அப்படியே எனக்குமே சைடிஷ்க்கு மாம்பழம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். எனக்கும் சரி ரோஹிக்கும் சரி மாம்பழம் ரொம்பவே ஃபேவரெட். அதுக்கப்புறம் இது நொங்கு, இதுவுமே சீசன் ஃபுட்டு தான். இந்த சீசனில் மட்டும் தான் கிடைக்கும். அடிக்கிற வெயிலுக்கு நொங்கு வாங்கி சாப்பிடுங்க, உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கும். இது வந்து 100 ரூபாய்க்கு 10 பீஸ், ஒரு பீஸ் 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. 2 பீஸ் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்தாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க தோலோடு சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு. ஆனால் எனக்கும் பசங்களுக்கும் கொஞ்சம் செட் ஆகாது. அதனால உரிச்சிட்டு தான் சாப்பிடுவோம். யாருக்கெல்லாம் நொங்கு பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.